ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு அகம் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பவி. இன்னைக்கு நம்ம கூடுவாஞ்சேரியில் தான் ஒரு 3 BHK இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் வில்லா பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீட்டுக்கான டீடைல்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெயில் செம்மையாடிக்குது. இந்த வெயிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கேன். வாங்க அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷனில் தான் நின்றுட்டு இருக்கோம். ரோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24 feet ரோடு இருக்குது. ஸோ ரோட்டுக்கு மேலேயே இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு 2 அடி மேலே ஏற்றி தான் கட்டியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 யூனிட்ஸ் இருக்குது, சரிங்களா? 3 யூனிட்ஸ் இருக்குது. அதில் ஒரு யூனிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் 2 யூனிட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 2 யூனிட்ஸையும் சீக்கிரமே புக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், வெளியிலேயே நம்மளுக்கு SSTயில் நல்ல ப்ராடான கேட் கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவல் வில்லா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் 3 BHKல. ஸோ அப்படியே உள்ளே வந்துருங்க. வீட்டோட எலிவேஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. ரொம்பவே அழகாக இருக்குது எலிவேஷன். அண்ட் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா போர் அண்ட் செப்டி டேங்க் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்ட் கார் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. கார் பார்க்கிங் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்பேஷியஸாகவே நம்மளுக்கு இருக்குது. ஸோ 2 கார் பார்க் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா ஸ்பேஷியஸாகவே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் வெளியிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு டேப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க. செட் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 சைட்லையுமே 2 அடி கேப் விட்டுருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 அடி கேப் விட்டுருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்படியே வந்துருங்க. 3 phase EB கனெக்ஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக வாலில் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே வாங்க. இங்கே நம்மளுக்கு 3 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வெளியிலே நம்மளுக்கு சேஃப்டி கிரில் கேட் இருக்குது. இங்கே நம்மளுக்கு கிரில் கேட் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே ஒரு வாக்கபிள் ஏரியா இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வாசக்கால் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தீக்கூட்டில் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியான தீக்கூட்டில் இருக்குது. இன்னும் ஃபினிஷ் பண்ணல. ஸோ டோர் இன்னும் கம்ப்ளீட் பண்ணும்போது இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ அப்படியே வந்துருங்க உள்ள. ஸோ ஹாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸான ஹால் பிளான் பண்ணியிருக்காங்க. ஹால் நல்லா பெருசாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிவி யூனிட் பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம வந்து டிவி யூனிட் இங்கே பிளான் பண்ணிக்கலாம். ஆல்சோ நம்மளுக்கு இன்வெர்டர் வைக்கிறதுக்கான ஸ்பேஸுமே இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாஷ் பேஷன் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. ஸோ வாஷ் பேஷன் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. ஹாலில் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளுக்கு உள்ள நுழைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா சாமி ரூமுக்கான யூனிட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பூஜா யூனிட் பிளான் பண்ணுறவங்களுக்கு இங்கே நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆல்சோ நம்ம கபோர்ட் ஒர்க்ஸ்மே இந்த இடத்துல பண்ணிக்கலாம். அண்ட் ஹால்லே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு விண்டோஸ்மே இருக்குது வென்டிலேஷன் பர்பஸ்க்காக. ரொம்பவே அழகாக இருக்குது. ஹால் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிச்சன் தான். ஸோ கிச்சன் பார்த்துட்டு நம்ம எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிச்சன் தான். கிச்சனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாடலர் கிச்சனாக பிளான் பண்ணியிருக்காங்க. நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க்ஸ் வச்சு ரொம்பவே நீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் கிச்சனில் நம்மளுக்கு வந்து சமைக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எண்ணெய் கரை பட்டுரும் நம்மளோட வாலில். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லாக பாருங்கள் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு 4 அடி மேலே ஏற்றியே டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. கிச்சன் ஸ்டேஜுமே பெருசாக இருக்கிறதுனால நம்ம கேஸ் வைக்கிறதுக்குமே சரி, நெக்ஸ்ட்டு நம்ம சாப்பாடு செஞ்சு வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ், நெக்ஸ்ட்டு பாத்திரம் கழுவுறோன்னா அதை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ்ன்னு நம்மளுக்கு நிறைய ஸ்பேஷஸாகவே இருக்குது. ஸ்டேஜுமே பெருசாக இருக்குது. சிங்க் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க்குமே இருக்குது. அண்ட் இந்த கிச்சன்லேயுமே நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜுமே வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஸ்பேஷஸாகவே இருக்குது. இப்போ நம்ம இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லிடுறேன். கூடுவாஞ்சேரி வேலம்மாள் ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் 1 kilometersலேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. நம்மளுக்கு வேலம்மாள் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து ஜஸ்ட் பக்கத்துலேயே இருக்கிறதுனால உங்கள் பசங்களோட ஸ்கூல் பர்பஸ்க்கெல்லாம் நம்ம ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வேலம்மாள் ஸ்கூலில் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நிறைய ஸ்கூல் சரௌண்டிங்ஸில் இருக்குது, சரிங்களா? சென்ட் மேரி ஸ்கூல்லாம் நம்மளுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ உங்கள் பசங்களுக்கு ஸ்கூல் சேர்க்குறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் காலேஜஸ்ன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய காலேஜஸ் இருக்குது. SRM காலேஜ் இருக்குது, சரிங்களா? ஹாஸ்பிட்டல்ஸும் நிறையா இருக்குது. ஸோ நம்ம நிறைய ஆக்சஸ் பண்ணிக்கக்கூடிய ரூட்டில் தான் நம்ம இன்றைக்கி ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்ருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் தான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10க்கு 10 சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் நம்ம பெட் போட்டுக்கிறதுக்குமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஷெல்ஃப் அண்ட் ஸ்லாப் எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ இந்த ரூம்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லா ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் பாத்ரூம் டைல்ஸ் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. பாத்ரூம் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ பிளான் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு. அண்ட் ஹேண்டிலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு SSTயில் வந்துட்டு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸ்டெப்ஸும் பாருங்கள். வீட்டுக்குள்ளே இருக்க ஸ்டெப்ஸ் நம்மளுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால வாக் பண்ணி போகிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம கூடுவாஞ்சேரி சைடில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 3 BHKல ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டியூப்ளெக்ஸ் வில்லாவாக இருக்கிறதுனால, டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் வில்லாவாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்மளுக்கு லேண்ட் ஏரியாவோட சேர்த்து வருது. ஃபியூச்சரில் இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸுமே இருக்குது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மேலே ஏறி வந்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிவிங் ஏரியா வந்துட்டு நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. சேம் நம்ம கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே தான் இங்கேயுமே நம்மளுக்கு கீழே நம்ம பார்க்கும்போது இங்கே பூஜா யூனிட் இருந்துச்சு. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? நீங்கள் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு தனியாக ஸ்பேஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ இந்த லேண்ட் ஏரியா அண்ட் பில்டப் ஏரியா பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். லேண்ட் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1240 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இருக்குது. அண்ட் பில்டப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. நல்ல லேண்ட் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய லேண்ட் ஏரியா தான். ஸோ நிறைய பேர் வந்துட்டு பெரிய ஒரு 3 BHK பார்க்குறீங்க, நல்ல ஸ்பேஷியஸான ஒரு 3 BHK வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செகண்ட் பெட்ரூம் தான். ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு மேலேயும் இருக்குது. ஸோ 10க்கு 10 ரூம் சைஸ் தான். கீழே பார்த்த மாதிரியே நம்மளுக்கு ஷெல்ஃப் அண்ட் ஸ்லாப் இருக்குது. இதுலுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைல் ஒர்க் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரிங்களா, டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த இந்தியன் டாய்லெட் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீட்டர் பாயிண்ட்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த பாத்ரூம்லேயும் இருக்குது. ஸோ அப்படியே வந்துருங்க. இதுக்கு ஆப்போசிட்லேயே நம்மளுக்கு தேர்ட் பெட்ரூம் இருக்குது. ஸோ இந்த தேர்ட் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். ஸோ எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ கிங் சைட் ஹாட்டே போட்டுக்கலாம், அந்த அளவுக்கு நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ இங்கேயுமே டிவி பிளான் பண்ணுறவங்களுக்கு டிவிக்கு தனியாக ஒரு யூனிட்மே நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஆல்சோ இங்கே வந்து நம்மளுக்கு மேலே ஸ்லாப் இருக்குது, இங்கே நம்மளுக்கு விண்டோஸ் இருக்குது, பால்கனி இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு முன்னாடி அட்டாச் பாத்ரூம் பார்த்துடலாம். ஸோ இந்த அட்டாச் பாத்ரூம் நம்மளுக்கு வெஸ்டர்னில் பிளான் பண்ணியிருக்காங்க. டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 7 feet வரைக்கும் நம்மளுக்கு டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க வாலில். சரிங்களா, பிவிசியில் டோர் வந்துடுது. ஸோ அப்படியே வாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பால்கனி தான். பால்கனியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்பேஷியஸான பால்கனியாகவே இருக்குது. பால்கனி நல்லா பெருசாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வென்டிலேஷனுமே சூப்பராக இருக்கும். அண்ட் ஈவினிங் டைமில் காஃபி டைம் எடுக்கிறதுக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆல்சோ நீங்கள் கார்டனிங் பண்ணுற பிளான் இருக்குது அப்படின்னாலுமே அந்த ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அப்படியே வாங்க. ரோட் ஃபேஸிங் பால்கனி தான். ஸோ அப்படியே ரோட் ஃபேஸிங் பார்த்துருங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ நிறையா டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கெல்லாம் பாருங்கள், இவங்களாம் எவ்வளோ நாளாக இருக்காங்க போல். ஸோ நல்ல ஒரு டெவலப்பிங் ஏரியாவில் தான் இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்துட்ருக்கோம். அண்ட் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவும் கூட. ஸோ இங்கே ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா சரௌண்டிங்ஸில் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் கூடுவாஞ்சேரி சைடில் 3 BHK கேட்டிருக்கீங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வீட்டோட டெரஸையும் பார்த்துருங்க. டெரஸில் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் நம்மளை சுற்றி எவ்வளோ ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்குது. இந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு மத்தியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் இப்போவே கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ நீங்கள் இதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன லொகேஷனில் என்ன ப்ராப்பர்ட்டி என்ன பட்ஜெட்டில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அந்த ப்ராப்பர்ட்டி நெக்ஸ்ட் நான் உங்களுக்காக கொண்டு வரேன். தேங்க்யூ ஃப்ரம் வகம் ப்ராப்பர்ட்டிஸ்.